ஹலோ வீவர்ஸ், நாளை சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான சோமவார பிரதோஷமாக அமைஞ்சிருக்குங்க. எனவே நாளைய நாள் பாத்தீங்கன்னா நம்ம சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடுகள் செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை நம்ம சந்திக்கலாங்க. அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களானது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏனென்றால் சந்திர பகவானுடைய சாபத்தை போக்கி சந்திர பகவான தன்னுடைய தலையில பாத்தீங்கன்னா பிறையாக சூடி கொண்டார் சிவபெருமான். சோ அந்த அளவிற்கு பாத்தீங்கன்னா மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. சோ மனதார நாமளுமே பாத்தீங்கன்னா சிவன் கிட்ட வேண்டி ஒரு விஷயம் கேட்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நமக்குமே அந்த விஷயமானது அப்படியே நடக்க கொடுங்க. எனவே நாளைய தினத்துல சிவபெருமானுக்காக நம்முடைய வீடுகள்ல என்ன பூஜைகளை செய்யணும், மேலும் கோவிலுக்கு சென்று நம்ம எப்படி வழிபாடுகள் முறைப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம டீடைலா பார்க்கலாம். 16/3/2026 திங்கட்கிழமை நாளான நாளைய தினத்துல நமக்கு பிரதோஷமாக அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா மற்ற மாதங்களை வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் நாளை வந்திருக்கக்கூடிய பிரதோஷமானது கூடுதல் சிறப்புகளை பெற்றது அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் என்னன்னா திங்கட்கிழமை அன்று இந்த பிரதோஷமானது வந்திருக்குங்க. திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சோமவார பிரதோஷம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. சோமன் என்றால் சிவன், சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை. சிவனுக்கு உகந்த திங்கட்கிழமையானது பிரதோஷமாக அமைஞ்சிருக்குங்க. சிவ ஆலயங்கள்ல இந்த நாள் மாலை நேரத்துல சோமவார பிரதோஷமானது கோலாகலமாக நடைபெறக்கூடுங்க. சிவனுக்கு உரிய வழிபாடுகள்ல சிவராத்திரியும் பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்படுது. மனிதர்களுடைய தோஷமான பாவத்தை நீக்குவதால பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது. மற்ற பிரதோஷ நாட்களை விட சனி பிரதோஷம் மற்றும் சோமவார பிரதோஷத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பானது இருக்கின்றது. பிரதோஷம் என்னும் இவ்விரதமானது சிவமூர்த்திக்கு உரிய விரதங்களால் தலையானதுங்க. அதாவது உலக மக்களை காக்க விஷத்தை குடித்து அதை கழுத்தில் தக்க வைத்து கொண்டவர் தான் சிவபெருமான். அந்த நாளை தான் நம்ம திரையோதசி நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த திரையோதசி நாளுடைய மாலை வேளையில தான் சிவன் மயக்கம் தெளிந்த நேரமானது தான் இந்த பிரதோஷ வேலையாகவும் அமைஞ்சிருக்குங்க. அதாவது 4 to 6 நம்ம பிரதோஷ நேரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த நேரத்துல தான் சிவன் மயக்கம் தெளிந்த நேரம் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தை தான் நம்ம பிரதோஷ நேரம் என்றும் சொல்லி வழிபாடுகள் செய்து கொண்டு இருக்கின்றோம். பிரதோஷமானது நித்திய பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம் என்று 3 வகைப்படுங்க. விரதம் ஏற்பவர்கள் வளர்பிறை தேய்பிறை என்ற 2 பட்சங்களிலுமே வரக்கூடிய திரையோதசி திதியில அதிகாலையில எழுந்து குளித்து விட்டு மாலை நேரத்துல கோவில் சென்று சிவ தரிசனம் செய்து நந்திக்கு பச்சரிசி வெள்ளம் எல்லாத்தையுமே படைத்து நெய் தீபம் ஏற்றி வணங்க வேண்டுங்க. இப்படி நம்ம செய்துட்டு வருவதால நம்ம நினைச்சது எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க. எனவே நாளைய நாள் உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜையறையும் சுத்தம் செய்யலனா நன்றாக சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுத்து சமைக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால ஒருவேளை நீங்கள் நான்வெஜ் எடுத்து சமைச்சு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் திங்கட்கிழமை அன்று உங்களுடைய வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா கழுவி மாப்போட்டு சுத்தப்படுத்தி வைத்துக்கோங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே குளித்து முடித்துருங்க. குளித்ததுக்கு அப்புறமேட்டு பூஜை அறைக்கு வந்து ஓம் சிவாய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை 9 முறை நீங்கள் உச்சரித்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கில் ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்து கொண்டு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்கள் செய்துட்டு வரலாம். அதாவது விரதம் அனுஷ்டிக்கக்கூடியவர்கள் விரதம் அனுஷ்டித்து மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம். ஒருவேளை விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் மாலை நேரத்தில் அந்த பூஜையில் மட்டுமாவது கலந்து கொள்ளலாம், தவறு கிடையாதுங்க. அதாவது பிரதோஷ பூஜை என்று சொல்லக்கூடிய நேரம் என்று சொல்லக்கூடிய மாலை நேரம் 4:30 to 6 மணி வரையிலான இந்த ஒரு நேர காலத்தில் நீங்கள் மறக்காம சிவன் கோவிலுக்கு சென்றுருங்க. அந்த கோவிலுக்குள்ள சென்று விட்டாலேயே போதுங்க, நம்முடைய அனைத்து விதமான பாவங்களுமே தீர்ந்துவிடும். அது மட்டும் கிடையாதுங்க, சிவனுடைய ஆசீர்வாதம்னு கிடையாதுங்க, எல்லா தெய்வங்களுடைய அருளாசியுமே நமக்கு ஒரே நேரத்தில் கிடைக்குங்க. ஏனென்றால் சிவபெருமானுடைய இந்த பிரதோஷ பூஜையை காண்பதற்கு மக்களாக
மக்களாகிய மனிதர்களாகிய நாம எப்படி வரோமோ அதே போலதான் 30 முக்கோடி தேவர்களும் பிரம்மாவும் விஷ்ணுவும்னு எல்லா கடவுள்களுமே பார்த்தீங்கன்னா பிரதோஷ பூஜையில கலந்து கொள்வதற்காக சிவபெருமானை பார்ப்பதற்காக சிவனுடைய கோவிலுக்கு வருவதாக பார்த்தீங்கன்னா ஐதீகங்க. அதனால தான் பிரதோஷ நேரத்தில் இத்தனை கடவுள்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்துல நாமளும் நிற்கிறோம், நாம் ஏதாவது கேட்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது எதுவாக இருந்தாலும் அதன் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு உடனடியாக பலனானது கிடைச்சிருதுங்க. அதனால தான் மற்ற நாட்களை காட்டிலும் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம ஏதாவது கேட்கும்போது அதனுடைய பலனானது மிக மிக விரைவிலேயே நமக்கு உடனடியாக கிடைத்து விடுதுங்க. ஸோ அதனால் மறக்காமல் நீங்களுமே நாளைக்கு கோவிலுக்கு போயிட்டு நந்தி பகவானுக்காக பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெய்விளக்கு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க. அதே போல் பச்சரிசி வெள்ளத்தை படைத்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இவ்வளோதாங்க. இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்து பாருங்கள், நிச்சயமாக மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. சிவன் உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணிடுங்க. நாளைய நாள் உங்களால் முடிந்த அளவுக்கு ஓம் சிவாய நமக, ஓம் நமச்சிவாயா போற்றி, அண்ணாமலையானுக்கு அரோகரா, இப்படி அவருடைய திருமந்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் மனசார உச்சரித்துக்கிட்டே இருக்கலாங்க. அவ்வளவு புண்ணியமானது கிடைக்கக்கூடும். மேலும் சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமையானது சிவபெருமானுக்கு உரிய நன்னாள். சோமம் என்றால் சந்திரன், அதாவது திங்கள் என்றாலும் சந்திரனை தான் குறிக்கும். எனவே தான் சந்திரனை பிறையாக்கி தன்னுடைய சிரசிலேயே வைத்து அணிந்து கொண்டு இருக்கின்றார் சிவபெருமான். சந்திரன் மனோகாரகன். நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பத்துக்கும் அவனே காரணம். நம்ம தெளிவாக இருப்பதற்கு காரணமும் இந்த சந்திரன் தான். ஆகவே தான் நமக்கு மனக்குழப்பத்துடன் மன தெளிவும் நமக்கு ஏற்படுவதற்கு நம்ம திங்கட்கிழமைகளில் சிவனார வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நமக்கு மனக்குழப்பங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா நீங்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் இந்த திங்கட்கிழமையானது திரையோதசி நாளில் நாம் சந்தனம், பால், இளநீர் கொண்டு சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்து வில்வ மாலை அணிவித்து நம்ம வழிபாடு செய்து கொண்டால் நாம் தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா விலகக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஜாதகத்தில் உள்ள சந்திர தோஷம், ராகு, கேது போன்ற நவக்கிரக தோஷங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது ஜாதகத்தில் சந்திர தோஷம் இருக்குது, ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா, அதே போல் ராகு திசையானது இப்போது தசாபுத்தியில் நடந்துட்டுருக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா எந்தவித விஷயமுமே எனக்கு டக்குன்னு நல்லபடியாக முடிய மாட்டேங்குது, எல்லா விதத்துலேயுமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் மறக்காமல் இந்த சோமவார பிரதோஷ தினத்தன்று மறக்காமல் சந்திரனையும் சிவபெருமானையும் நினைத்து வழிபாடுகள் செய்துக்கோங்க. அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க. கடன் பிரச்சனைகள் தீரும், திருமண தடை நீங்கும், போட்டித் தேர்வு எழுதுபவர்கள் எளிதில் அதில் வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழலானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமையக்கூடும். எனவே பிரதோஷ நாளான நாளைய தினத்துல நம்முடைய வீடுகள்ல என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக பார்த்திருப்போம். இதற்கு தகுந்தாற் போல பூஜைகளை செஞ்சு மறக்காம பாத்தீங்கன்னா வழிபாடுகள் செஞ்சு சிவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கோங்க. ஓம் நமச்சிவாயா போற்றி. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.